சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. தமிழ் சினிமாவுல பெரிய பட்ஜெட் படங்களை விட சிறிய பட்ஜெட் படங்களுக்கு தான் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைக்குது. அந்த வகையில கார்த்திகேயன் மணி இயக்கத்துல சத்யராஜ், காளிவெங்கட், ரோஷினி மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் மெட்ராஸ் மேட்டனி. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கதை ஆசிரியரா இருக்கக்கூடிய சத்யராஜ் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையும் உணர்வுகளையும் கதையா எழுதணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. அப்போ மிடில் கிளாஸ் மக்களா இருக்கக்கூடிய காளி வெங்கட்டுடைய வாழ்க்கைய தேர்வு செய்யறாரு. காளி வெங்கட்டுடைய வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத தெரிய முயற்சி பண்றாரு. காளி வெங்கட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரா இருக்காரு. அவருக்கு உலகமே பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி, குழந்தைகள் தான். இப்படி சராசரியான வருமானம் வரக்கூடிய காளி வெங்கட்டுடைய வாழ்க்கையில அவருடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு சில முயற்சிகள் பண்றாரு. அந்த முயற்சி அவருக்கு வெற்றியா அமைஞ்சதா இல்ல தோல்வியா அமைஞ்சதா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் காளி வெங்கட் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மிடில் கிளாஸ் மக்களுடைய வாழ்க்கைய தன்னுடைய நடிப்பின் மூலமா நம்முடைய கண் முன்னாடி கொண்டு நிறுத்துறாரு காளி வெங்கட். குழந்தைகளுக்கு பாசம் காட்டினா மட்டும் போதாதுங்க, ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கணும் அப்படிங்கிறது உடைஞ்சு பேசுற அந்த காட்சியில நம்ம எல்லாருமே கண் கலங்க வைக்கிறாரு. ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, காளி வெங்கட் வெறித்தனமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு இந்த படத்துல. அதே போல அவருடைய மனைவி ஷெலி, இவங்க ஒரு குடும்ப தலைவியா ஒரு எளிமையான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு பிளஸ் அமைஞ்சிருக்கு. காளி வெங்கட்டுடைய மகள் ரோஷினி சிறு வயசுல இருந்தே தன்னுடைய தந்தை படுற கஷ்டத்தை பார்த்து தன்னுடைய தந்தைக்காகவும் குடும்பத்துக்காகவும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற அந்த வெறித்தனமான நடிப்பை ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காங்க. அதுவுமே ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. அதே போல காளி வெங்கட்டுடைய மகன் விஸ்வா, இவன் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திருக்கான். குறிப்பா தன்னுடைய அம்மாவை ஒரு அதிகாரி தப்பா பேசும்போது கன்னத்துல அறையிற அந்த காட்சியாகட்டும், பல காட்சிகள்ல ரொம்ப கலகலப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்கான் விஸ்வா. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. அதே போல சத்யராஜ், கதையாசிரியரா வரக்கூடிய சத்யராஜ் ஒரே இடத்துல இருந்து இந்த முழு கதையும் நகர்த்தி கொண்டு போற ஒரு கதாபாத்திரத்துல வராரு. அது இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய பாடல்கள், பின்னணி இசை, ஒளிப்பதிவு எல்லாமே பக்காவா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய கார்த்திகேயன் மணி சாதாரண மக்களுடைய வாழ்க்கை போராட்டங்களுக்கு மதிப்பளிச்சு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய சாகசம் தான் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காரு இந்த படத்துல. இந்த படத்தினுடைய திரைக்கதை மெதுவா போறது இந்த படத்துக்கு குறையா இருந்தாலும் இந்த படத்தினுடைய கதாபாத்திரனுடைய வடிவமைப்பு, அதாவது திரை சொல்லல இருக்கக்கூடிய அந்த புதிய முயற்சி, கதை சொல்லல இருக்கக்கூடிய அந்த புதிய முயற்சி இந்த படத்துக்கு எல்லாமே பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல இந்த மெட்ராஸ் மேட்டனி எளிய மக்களுடைய வாழ்க்கைய ரொம்ப இனிமையா சொல்லுது. இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 3.8. தாராளமா இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.